ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் பார்ட் டைம் பிஸ்னஸ் ஐடியாஸ். நம்ம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஸ்பிஓடைய கரண்ட் அப்டேஷன்ஸ், நியூவாக என்ன அப்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த டீட்டெயில் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போது அதாவது சுட என்ன நியூஸ் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 இம்பார்ட்டன்ட் திங்ஸை அவங்க கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ்பிஓ இப்போதைக்கு கரண்ட்டாக 2 இம்பார்ட்டன்ட் திங்ஸை நமக்கு சொல்லியிருக்காங்க. அது 2யும் நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படின்னு நமக்கு ஒரு அன்பான வேண்டுகோள்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அந்த 2 இம்பார்ட்டன்ட் என்னென்ன திங்ஸ் என்னென்னன்றதை பார்க்கலாமா? நம்பர் 1 டெலகிராம் ஓட்டிங். நம்பர் 2 யூடியூப் சப்ஸ்கிரைப். என்னங்க மொட்டையாக சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தெரியுது. ஸோ அதை பற்றி டீட்டெயில்டு பார்க்கலாம். இது 2ம் பண்ணாதவங்க ஐடி கண்டிப்பாக சஸ்பெண்ட் ஆகும், டெர்மினேட் ஆகும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? எஸ்பிஓவில் ஜாயின் பண்ணவங்க எல்லாருமே எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டு அப்படின்னு ஒரு டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு எனக்கு தெரியும். ஸோ அவங்க எல்லாருக்குமே இன்றைக்கி நீங்கள் டெலகிராம் சேனலை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ஓட்டிங் கொடுத்துருக்காங்க. ஓட்டிங் லிமிட், எவ்வளோ சேலரி, பார்ட் டைம் ஜாப்னா எவ்வளோ சேலரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஓட் பண்ணுற மாதிரி நமக்கு ஓட்டிங் லிஸ்ட் கேட்டிருக்காங்க. ருபீஸ் 3,000 to 5,000, 5,000 to 10,000, 10,000 to 15,000, 15,000 எபோவ் அண்ட் 50,000, இந்த மாதிரி ஒரு 5 கேட்டகரி வச்சு நீங்கள் இதில் ஓட் பண்ணணும். என்ன மாதிரி பார்ட் டைம் ஜாப்ல எவ்வளோ சேலரி வாங்கணும் அப்படின்றதுக்கான ஒரு ஓட்டிங் பர்பஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதில் நீங்கள் ஓட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ எஸ்பிஓவில் ஜாயின் பண்ணவங்க எல்லாருமே டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணியிருப்பீங்க. அவங்க எல்லாம் போயிட்டு கண்டிப்பாக இந்த ஓட்டிங்கில் உங்களுக்கு பார்ட் டைம் ஜாப்பில் நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த ஓட்டிங்கை நீங்கள் அதில் டிக் மார்க் கொடுத்துருங்க. செகண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எஸ்பிஓக்குன்னு தனியாக ஒரு யூடியூப் சேனல், அஃபிஷியல் சேனல் இருக்குது. இது பல பேருக்கு தெரியுமா தெரியாதான்றது எனக்கு தெரியலை. பட் எல்லோரும் தெரிஞ்சுக்கோங்க, யூடியூப் அஃபிஷியல் சேனலில் ஒன்று இருக்குது. ஸோ அது எப்படி பண்ணணுன்னா, நம்ம டெலகிராம் குரூப்லேயே அதனுடைய யூடியூப் லிங்க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே எஸ்பிஓ டிவிஎம் அஃபிஷியல் வந்திருக்கு பாருங்கள், அதை ஓப்பன் ஆகும். ப்ளஸ் அங்கே ஆல் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இது ரொம்ப முக்கியம். இப்போது எஸ்பிஓவில் ஒரு டெலகிராம் சேனல் நீங்கள் ஜாயின் பண்ணியிருப்பீங்க, அதையும் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அஃபிஷியல் யூடியூப் சேனலையும் நான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்காக அந்த யூடியூப் சேனலுடைய சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதையும் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இது 2ம் தான் இன்றைக்கி கொடுத்துருக்க முக்கியமான அப்டேட்டு. இது 2யும் நீங்கள் பண்ணலை அப்படின்னா உங்கள் ஐடி கண்டிப்பாக சஸ்பெண்ட் ஆகும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ ஐடி சஸ்பெண்ட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் எஸ்பிஓக்குள்ளே ஜாயின் பண்ணவே முடியாது. இனிமேல் அந்த நம்பர், அந்த மெயில் ஐடி வச்சு நீங்கள் ஜாயின் பண்ணவே முடியாது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் நான் அங்கே கொடுத்துட்றேன். ஸோ மறக்காமல் இந்த 2 இம்பார்ட்டன்ட் திங்ஸையும் நீங்கள் இன்றைக்கி ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி நைட்டு 12 o'clock ஓட்டிங்கும் முடிச்சிடுங்க. டெலகிராமில் ஓட் பண்ணணும். ப்ளஸ் யூடியூப் சேனல், அஃபிஷியல் யூடியூப் சேனலில் போய்ட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அது மெயின் இம்பார்ட்டன்ட் திங். ஸோ இது 2 தாங்க இன்றைக்கி முக்கியமான விஷயம். ஸோ அந்த மாதிரி அப்டேட்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். டாடா, பை பாய்.